ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீனல்ஸ் விசிட். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் அது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்க போகிறோம். இது வணங்கிட்டு இருக்கும்போது வாழைத்தண்டு மஞ்சள் தண்ணியில் வெட்டி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். வாழைத்தண்டை மஞ்சள் தண்ணியில் வெட்டி போடும்போது அந்த வெள்ளை கலர் மாறாமல் இருக்கும். இது கூட இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம், தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மொத்தமும் சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விடணும். அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ வாழைத்தண்டு பொரியல் கூட 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம், இதை வாழைத்தண்டு பொரியலோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஒன்றுமே சேர்க்கல, அதனால் வாழைத்தண்டோட குணம் மாறாமல் இருக்கும். இப்போ வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. சைட் பை லஞ்சுக்காக ஆம்லேட் போட்டுக்க போகிறோம். ஆம்லேட்டுக்கு ஆனியன், ஒரு முட்டை உடச்சி ஊற்றி தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்க போகிறோம். சால்ட்டு பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா அடிச்சு விட்டுக்க போகிறோம். முட்டையை நல்லா அடித்து விடும்போது நல்லா நுர வர அளவுக்கு அடித்து விட்டுக்கணும். அப்போ ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ கல் சூடாயிடுச்சு, ஆம்லேட் போட்டு எடுத்துக்க போகிறோம். மிதமான தீயில் வச்சு கருகாமல் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லன்ச் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் சுட சுட சாப்பாடு, புளிக்குழம்பு, வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் ஆம்லேட். வாங்க சாப்பிடலாம். மோர் வீடியோஸ்க்கு நீனல்ஸ் விசிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.